ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் நைட்டுக்கு டிஃபனுக்குங்க. இப்போ தறிலாம் ஓட்டி முடிச்சுட்டுங்க. மணி 7 மணிக்கு வந்தாச்சுங்க சமையல் செய்கிறதுக்குங்க. சிக்கன் வந்து ஒரு 5:30க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அப்போயே செஞ்சு வச்சோம்னா அப்போயே சாப்பிட்றப்ப ஆறி போயிடும். அதனால் தறி வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க. எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்து சமையலுக்கு செய்யறதுக்கு வந்துட்டேங்க. இப்போ ஒரு வானில் எண்ணெய் கொஞ்சமாக சோம்பு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் சின்ன தக்காளி 1 தக்காளி போட்டிருக்கேங்க. கிரேவி கம்மியாக இருக்கனால நான் வெங்காய தக்காளி கம்மி பண்ணிட்டேன். இப்போ 1/2 கிலோ சிக்கன் போட்டு அதை வணக்கி விட்டுக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கன் நான் போட்டிருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் போட்டுக்கலாம். சிக்கன் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேங்க. கல் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். சிக்கனுக்குள்ளே எல்லா பக்கமும் பரவட்டுன்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கிரேவிக்கு வந்து போடும்போது மல்லித்தூள் அதிகம் போடும்போது கிரேவி டேஸ்ட் நல்லாவே இருக்கும் சப்பாத்திலாம் சாப்பிடும்போது. தண்ணி ஊற்றாம தான் மூடி வச்சேன். பாருங்கள் எப்படி தண்ணி அதுலேருந்தே வந்துருக்கு பாருங்கள். நம்ம உப்பு போட்டு சிக்கனும் உப்பும் போட்டு ரொம்ப வணக்கக்கூடாதுங்க. இப்படி மூடி வச்சிட்டோம்னா அதோட நீத்தில் சிக்கன் தண்ணிலாம் வெளியில் வந்துடும் பாருங்கள். இதோடையே நம்ம கொஞ்சம் லைட்டாக இன்னும் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நம்ம அப்படி கூட இறக்கிக்கலாம். சாம்பாருக்கு, சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போ வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறான்னு எங்கள் அம்மாச்சி அப்படி தான் போடுவாங்க. எங்கள் அம்மாச்சி வந்து எங்கள் மாமியார் அம்மாச்சின்னு தான் சொல்லுவேன். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி போட்டு தான் தக்காளி வணக்கிறப்பெல்லாம் போடுவாங்க. சப்பாத்திக்கு தக்காளிலாம் செய்வோம் பார்த்தீங்களா, அப்போ தக்காளி இறக்குற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் திருவி அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காயோடு நான் எதுவுமே போடவே இல்லை. மல்லித்தூளே நான் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். நைட்டு சாப்பிட்றதுனால கிரேவி கம்மியாகவே நான் பண்ணிக்கிறேங்க. இப்போ மதியம் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். சாப்பாடு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிட்டா பெசஞ்சு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். இது சப்பாத்தினால இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சிட்டேங்க. என் சின்ன பொண்ணு சப்பாத்திக்கு உருண்டை பிடிச்சிட்ருக்கா. நம்ம இப்படி எடுத்து அந்த பபிள் மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த உருண்டை தனியாக வைப்போம். என் பொண்ணு இப்படியே பண்ணிகிட்ருக்கா. பெரிய பாப்பா வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்காங்க. இப்போ சப்பாத்தி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்குள்ளே இந்த மிக்ஸி ஜாரு அருகாமனை எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு வந்துட்டேங்க. கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கிட்டால் வேலை முடிஞ்சதுங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதோடைய பெரிய பாப்பாவும் சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு இருந்தால் நானும் போட்டுட்ருக்கேன். சமையல் கட்டுக்குள்ள வந்து ஒரு 1/2 மணி நேரம் தாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னா சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிட்டோம்னா எனக்கு வேலை முடிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் படுக்க ஆனால் மணி 11 ஆயிடும். தறியெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற தறியெல்லாம் போட்டுவிட்டு எல்லா வேலையும் மற்ற சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நிற்கிற தறி எல்லாமே பார்த்துட்டு தறி ஒரு 11 மணிக்கு ஓட்டிட்டுங்க அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். ஆனால் சாப்பிட்றது எப்பொழுதுமே கம்பல்சரி 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோங்க எல்லாருமே. நாங்கள் 4 பேருமே காலையில் மதியம் கொஞ்சம் லேட்டாகும். நைட்டு 8 மணிக்கெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோங்க. சிக்கன் கிரேவியும் பாப்பா 2 பேர் நீங்கள் போய் சாப்பிடுங்கன்ட்டு பாப்பா 2 பேர்த்துக்கும் போட்டு கொடுத்துட்டேங்க. அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சாப்பாடு வேக வச்சுருக்கேன். எனக்கு சப்பாத்திலாம் 1 2க்கு மேலே சாப்பிடவே பிடிக்காதுங்க. அதனால் கொஞ்சம் சாப்பாடு நான் காலையிலே சேர்த்து வடிப்பேன். இன்றைக்கி சாப்பாடு சரியாக போகிறதுனால கொஞ்சம் 1/2 டம்ளர் மட்டும் போட்டு வடிச்சிருக்கேன். காலைல வச்ச பாவக்காய் குழம்பு இருந்தது, அதோடய நான் சாப்பிட்டு நிறைவு நேர டிஃபனை முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பாடு நான் அப்படியே கஞ்சி வடிக்காமல் அப்படியே வடிச்சிட்டேங்க. டேஸ்ட் நல்லாயிருக்குங்க.